அவங்களுக்கு ஆன்மீக துறையில வந்து பல வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஜே விஐபி குளோபல் கலாச்சாரத்துல வந்து சார்ந்த ஒரு விழாவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே நாங்க நடத்திட்டு இருக்கோம் வந்து. ஏன்னா ஆன்மீகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவையும் கலந்தது வந்து தான் வந்து வாழ்க்கை அவங்களுக்கு. ஆன்மீகம் வேற சேவை வேற கிடையாது உங்களுக்கு. ரெண்டையுமே நாங்க வந்து ரெண்டு கண்ணா தான் பாக்குறவங்களுக்கு. அந்த மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ரெண்டாவது அந்த நாட்டுல வந்து அந்த ஸ்டேட்ல எந்த மதம் முக்கியமான மதமா இருக்குது உங்களுக்கு அந்த மதத்துல இருக்க பெரியவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக நிலையத்தோட வந்து இந்த விருது விழாவை நடத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது விழாவை நாங்க சிறப்பிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து. அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல வருஷமா வந்து ஆன்மீகத்துறையில சிறந்த பேச்சாளரும் சிறந்த எழுத்தாளரும் சிறந்த பத்திரிகையாளரும் சிறந்த சேவையாளரும் திகழக்கூடிய எங்க பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மாண்புமிகு திரு ஏகே அப்துல் சலாம் ஜுபைர் ஃபவுண்டர் நவாப் பதிப்பகம் மதுரை அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2025 பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரைட்டர் விருது. அதாவது ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த ஆன்மீக எழுத்தாளர் விருது அனைவரும் பலத்தை கவனித்தாங்க. நம்முடைய பப்போசி வேதாசன் அவர்களும் காந்தியாவதி டப்பா அவர்களும் வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் மட்டும் விளையாட்டு அப்படின்னு சிறந்த பேச்சாளர் அவர்கள் ஆன்மீக சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு நிமிடம் மட்டும். இது மிக சாதாரண ஒரு பணி அல்ல, மிக பாரதூரமான ஒரு பணியாக இருக்கின்றது. இந்த சேவை என்பது இந்த உலகத்திற்கு மாத்திரம் நன்மையை சேர்ப்பிப்பது அல்ல, மாறாக அவர் இறந்ததற்கு பின்னாலும் மறு உலகத்துக்கும் இந்த நன்மையை சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பணியாக இருக்கிறது. அப்துல் ஷுக்கூர் பிபிஜான் அவர்களுடைய பெயர் நாமத்தில் அமைந்துள்ள இந்த அறக்கட்டளையின் சார்பாக இவ்வளவு பெரிய ஒரு சேவையை தன்னுடைய பெற்றோர்களின் பெயரால் நடத்தக்கூடிய இந்த சேவையை ஒரு தொடர்படியாக நடத்தி வெற்றி காண வேண்டும் என்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதுரை மாநகரிலே இந்த அமைப்பு தொடங்குவதற்குண்டான முழு ஒத்துழைப்பும் தந்தையை நான் நல்கிறேன் என்பதை இந்த இடத்திலே நான் உறுதி கொள்கிறேன். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள், நீங்கள் சுவனம் செல்ல வேண்டுமா அப்சுஸ் சலாம், நீங்கள் சலாமை உங்கள் மத்தியிலே பரப்பிக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னார்கள் அதிஉத் தஆம், பசித்தவனுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அமைப்பு பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமைப்பாக இருக்கிறது. பசித்தவருக்கு நீங்கள் உணவளித்து உண்மையிலே என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு சட்டத்தால் ஒரு 4 வருடத்திற்கு முன்னால் என்னுடைய சகலை அவருடைய திருமணம் சிவகாசியிலே நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 25 படி பிரியாணி அங்கே பீகமாகி போனது. அதை என்ன செய்வது என்று கைது செய்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே என்னுடைய சகலை அஸ்ரப் அலி அவர்கள் உடனே எந்த விதமான சஞ்சலமும் அடையாமல் சலீம் அவர்களுக்கு ஒரு சிறிய போன் மட்டும்தான் செய்தார்கள். அந்த அண்டா எங்க போச்சுன்னே தெரியல, ஒரு மாயாஜாலம் செய்து விட்டார். அதை கொண்டு போய் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் பசித்தவர்கள் பிரியாணி சாப்பிட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கெல்லாம் உடனடியாக சென்று விளக்கக்கூடியவர்களாக இருப்பார் என்பதாக அவர் தெரிவித்தார். அப்பொழுது 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய சேவையை கண்டு உயர்ந்து நின்றவன் இன்றைக்கு நேரில் பார்க்க நாம் அவருடைய சேவை தொடர என்று அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றேன். நன்றி.